Hi, வணக்கம். இது மீடியா மேசன் கிச்சன் பிரசன்ஸ் TCDC Make it easy. நான் உங்கள் ஷெஃப் ஏட்ரியன். நம்ம டாப் குக் குக்கில் ஷிவானி டாப் குக் ஆஃப் த வீக் வாங்கின ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். பலாப்பழம் இலை அடை. Hats off. சார் ஆஹா வெரி நைஸ் வெரி நைஸ். இன்னும் இருக்கா? இருக்கு ஷெஃப். அப்புறமா இன்னும் கடைசியா இன்னொன்று வேணும். ஷூர். ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸலென்ட். அமிர்தம். Thank you ஷெஃப். ஸோ அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸு வெல்லம், பலாப்பழம், நெய், முந்திரி அண்ட் துருவன தேங்காய். இப்போ அடுப்பு சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு நெய்யை ஒரு 2 ஸ்பூனை போட போகிறோம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இது ஒரு சிம்பிளான டிஷ்ஷு, ஆனால் கரெக்டாக பண்ணணும். இப்போ துருவன தேங்காவை போட போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் தான் போட போகிறோம். அது கூட கொஞ்சம் திருவண்ணம் முந்திரி போடுறோம் உள்ள. ஏன்னா முந்திரி பச்சையாக இருக்கும். ஸோ அந்த முந்திரியை கொஞ்சம் வறுக்கணும். இப்போ தேங்காய் லைட்டாக நல்லா வதக்கிருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூனோட ரவா போட போகிறோம். இது ரோஸ்டட் ரவா, நம்ம ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் பண்ணுற குவான்டிட்டி ரொம்ப கம்மி தான். நீங்கள் உங்கள் குவான்டிட்டி தகுந்த மாதிரி பண்ணலாம். நான் ஒரு 5-6 அடை தான் பண்ண போகிறேன். அதெல்லாம் ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம சாப்பாக ஃபைன் பண்ண பலாப்பழம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரவா ஒரு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். முந்திரி ஒரு 5 முந்திரியை சாப் பண்ணி போட்டிருக்கேன். பலாப்பழம் ஒரு 5 பலாப்பழத்தை சாப் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸாக நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ எந்த வெல்லம்னா யூஸ் பண்ணலாம். பனை வெல்லம், நான் பனை வெல்லம் யூஸ் பண்ணுறேன், எனக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த வெல்லம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூனை நல்லா பாயில் பண்ணி கரைச்சி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதிகமாக ஸ்வீட் போடலாம். ஸோ நான் ஒரு 1 டீஸ்பூனை கரைச்ச பனை வெல்லத்தை மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே போட்டிருக்கேன். லைட்டாக கொஞ்சம் திக்காக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கலரிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு ஹல்வா டெக்ஸ்சர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அப்படி கீழே ஊந்தா அப்படி உருவனது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிருக்கு. இப்போ இது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ ஒரு பேனில் சுடு தண்ணி போட்டிருக்கேன். அரிசி மாவு இருக்குது, 1 கப் அரிசி மாவை. அரிசி மாவை சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா அது ஹார்ட் ஆகிடும். ஸோ இந்த அரிசி மாவை தனியாக வாட்டரில் கலக்க போகிறோம், கோல்டு வாட்டரில் கலக்க போகிறோம். இப்போ ஸ்லிம்மில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கரைச்ச இந்த மாவை, அரிசி மாவை இதுக்குள்ளே போட போகிறோம். இப்போது இந்த அரிசி மாவை தண்ணியில் நல்லா கலக்க போகிறோம். ஃபயரோட ஆஃப் பண்ணிடலாம் அதை. இது ஒரு நல்ல திக்கான பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம கலக்கிட்டே இருக்கணும். இதில் 1 சிட்டிக்கையோட உப்பு போட போகிறோம். இப்போ வாழை இலையில் கொஞ்சோண்டு நெய்யை போட்டுட்ருக்கோம். இந்த அரிசி மாவை ஒரு சப்பாத்தி மாவு லெவலுக்கு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கையில் கொஞ்சம் நெய்யை போட்டுக்கணும், போட்டாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதில் வச்சுட்டு நம்ம நல்லா ஃப்ளாட்டாக மேக்ஸிமம் எவ்வளோ தின்னாக பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு இப்போ அந்த மிக்சர் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மிக்சரை ஃபில் பண்ண போகிறோம் உள்ளே. பலாப்பழம் மிக்சரை உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, சிம்பிள். நம்ம அப்படியே அதை ரோல் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படியே லாக் பண்ணிவிட்டு இதை கொண்டு போயிட்டு ஸ்டீமருக்குள்ளே போட போகிறோம். இது மினிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்டீம் ஆகணும் ஸ்டீமரில். ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்டீமை ஓப்பன் பண்ண போகிறோம். உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். வாவ், செம ஸ்டீமாக இருக்குது. ஒன்றில் சிம்பிளாக இதை நம்ம தூக்கி பார்த்தா அது ஒட்டலைன்னா அது வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வெந்துருச்சு. இது புட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. சுட இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய ரெசிபிஸை பார்க்கணுன்னா நீங்கள் மீடியா மெசன்ஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணணும்.